கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, மார்ச் 25 இன்றைய பனித்துளிகளின் தலைப்பானது வெளியே வாருங்கள். வசனம் வெளிப்படுத்துதல் 18வது அதிகாரம் 5வது வசனம். அவளுடைய பாவம் வானபரியந்தம் எட்டினது, அவளுடைய அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்தார். ஆபிரகாமிற்கு கொடுத்த வாக்குத்தத்த நிமித்தம் இஸ்ரவேல் வீட்டாரை யோசேப்பின் மூலம் எகிப்து தேசத்தில் தேவன் அவர்களை போஷித்து பாதுகாத்து பழுகி பெருக பண்ணினார். ஆனால் 430 ஆண்டுகள் சமீபிக்கும் நாட்களில் யோசேப்பை அறியாத பார்வோன் அவர்களை அடிமைப்படுத்தினான். தேவன் விடுவித்தார். மோசேயின் மூலம் தேவனின் ஓங்கிய புயம் அவர்களை வழி நடத்தியது. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சுரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரயத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். இன்றைக்கு உலக மக்கள் விக்கிரக வணக்கம், மனித வணக்கம், ஆவி மார்க்கம், டார்வினின் பரிணாம கொள்கை போன்றவற்றில் சிக்கி தவிக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையோ நுட்ப நியாய விசாரணையின் முன் இவ்வுலக மக்கள் அனைவரும் நிற்கிறோம் என்ற பயமோ இல்லை. ஆனால் சத்ருவாகிய சாத்தான் இயேசுவின் 2ஆம் வருகையை முழுவதும் நம்பி தன்னுடைய எல்லா வஞ்சக வலைகளையும் வீசி வயது வித்தியாசம் இல்லாமல் தன் கருப்பு கொடியின் கீழ் சேர்த்து கொண்டிருக்கிறான். எனவே முத்தூதில் 2ஆம் தூதன் உரத்த சத்தமாய் பாபிலோன் மகாநகரம் விழுந்தது 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 என்கிறார். வெளிப்படுத்துதல் 18ஆம் அதிகாரத்திலும் அப்படி ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் பாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள் என்கிறார். அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். பூமியின் ராஜாக்கள் அவளோடு வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர் அவளுடைய செல்வ செருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யவான்களானார்கள். கர்த்தரை விட்டு பின் வாங்குகிறவர்களையும் கர்த்தரை தேடாமலும் அவரை குறித்து விசாரியாமலும் இருக்கிறவர்களையும் சங்காரம் பண்ணுவார். அந்த கர்த்தருடைய பெரிய நாள் சமீபத்திருக்கிறது. அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. பாபிலோனை விட்டு வெளியே வருவோம். பாபிலோன் என்ற குழப்பமான சிந்தையுடன் இருக்கிறவர்களே, கிறிஸ்துவுக்குள் வாருங்கள். உங்களை அவர் நல்வழியில் நடத்தி செல்வார். ஆமீன். ஜெபம். பரமபிதாவே, எங்களை ஊய்த்து ஆராய்ந்து சோதித்தறிய குழப்பமில்லாத சிந்தையை தாரும். ஆமீன்.